ஸ்பீச் பவர்ஃபுல்லா பேச தெரியுதா உங்களுக்கு? பேப்பர் பார்க்காம பேச தெரியுதா உங்களுக்கு? மக்கள்கிட்ட வந்து பேச தெரியுதா உங்களுக்கு? 10 நிமிஷம் பேச மாட்டீங்க, அடிச்சு நொறுக்குற மாதிரி ஸ்பீச் 10 நிமிஷம் கொடுக்க மாட்டீங்க. அந்த அனுபவமே இல்லையே உங்ககிட்ட. ரெண்டே வார்த்தை சொல்லிட்டு நீங்க காரியம் போகலாம் சொல்ல மாட்டீங்களா? சீமான்ட்ட கேட்டா சும்மா போவாரா? திருமாவளவன்ட்ட கேட்டா சும்மா போவாரா? ஸ்டாலின் போவாரா? உதயநிதி ஸ்டாலின் போவாரா? எடப்பாடி போவாரா? எடப்பாடி சிரிச்சுக்கிட்டே சொல்வார், எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டியா பேசிட்டு இருக்காரு. நான் தன்னந்தனி ஆளு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு போல. இந்த எலெக்ஷன் 23 நடந்ததுக்கப்புறம் மே 4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தன்னந்தனி ஆள் தான் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கு போல. அதனால அந்த பாட்டை வேற இப்போ இப்போதே பாடம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் வேட்பாளர்களை நிற்க வைக்கிறது ஒரு புது கட்சிக்கு பெரிய சவால். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு பண்ணவர், அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. ஊழலை நான் ஒழிக்க போகிறேன், லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன் அப்படியெல்லாம் பேசக்கூடிய நீங்கள் சீட்டு கொடுக்குற ஆள்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். நீட்டா குரல் கொடுப்பாரு, ஸ்டெர்லைட்டா குரல் கொடுப்பாரு, ஒரு தூத்துக்குடி பிரச்சனையா குரல் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தியாகிக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் எப்படி வந்து மக்கள் கிட்ட பிரபலமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கெல்லாம் எப்படி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போடுவாங்க. ஒரு தலைவனுக்கான தகுதி விஜய்க்கு இருக்கவங்க, வழி நடத்தக்கூடியவன் தான் ஒரு தலைவன். மக்களை போய் சந்திக்கக்கூடியவன் தான் ஒரு தலைவன். மக்களை சந்திக்கிறாரா? அவரோட பெரம்பூர் தொகுதியில் அவர் வேட்பாளராக போட்டிட்டு இருக்காருல்ல, பாம்பேக்கு போய் 40 லட்சம் செலவழிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம் இருக்கு? ரொம்ப முக்கியமா இப்ப தேர்தல் நேரத்தில் அட்லியோட மனைவி சீமந்தம் ரொம்ப முக்கியமா? இந்த பாண்டிச்சேரியில் இந்த கோயில் பிரபலம் இல்லையா போட்டுக்கிட்டு விவசாயிக்கு இடம் இல்லையா? இன்னொரு ஜென்மம் இருந்தா விவசாயியை நான் பிறக்கணும் இல்லையா? இந்த ஜென்மத்தில் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சேத்துல காலை வச்சா வேணான்னு சொல்லுவாங்களா? ஐயோ விஜயண்ணா, நீங்களா சேத்துல காலை வைக்கிறது, வாங்க நான் வெளில அப்படி கையை பிடிச்சி எடுத்துவாங்களா? தியேட்டரில் பார்த்தோன்னே அதாவது கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி அப்படின்னு கிழிச்சு போட்டு 10 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. இந்த 10 நாளைக்குள்ள என்ன கூத்துகள்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏகப்பட்ட காமெடி கூத்துகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட்டும். இந்த பக்கம் டிவிக்கே விஜய் அவர்கள் தொடர்ந்து அவரோட பரப்புரையை வந்து பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு காரைக்குடியில பண்ணியிருக்காரு. எந்த ஒரு பேசலை அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குறோம், டைம் பற்றாக்குறையினால. இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார் சார். இந்த பிரச்சனைலாம் எப்பவுமே ஏர்போர்ட் வந்தால் கை காமிச்சிட்டு போவார், திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு விஷயம்லாம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்போ சந்தோஷமா இருந்திருக்காரு? சரி, சினிமால தான் நடிக்கும் போது எப்போ சந்தோஷமா இருந்திருக்காரு? ஒரு மாசான ஒரு ஒரு எந்துவான விஜயை நம்ம எங்க பார்த்துருக்கோம்? எப்பவுமே அவர் டல்லா தானே இருப்பாரு. அது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க காரைக்குடியில ஒன்றும் பேசலைங்கிறீங்க, வேற எங்க போய் என்ன பேசினாரு? எல்லா இடத்துலயும் ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு 5 விஷயம் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தீய சக்தி டிஎம்கே, தூய சக்தி டிவிகே, அப்புறம் அந்த விசில் புரட்சி, அப்புறம் காலையில வந்து ஏப்ரல் 23 எந்திரிச்சு மாசா கிரேஸா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து பூத்துக்கு வந்து டிவிகே பக்கத்துல பட்டன் அமுக்குங்க அமுக்குங்க, உங்க வீட்டுல உள்ளவங்கலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை விட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அடடா, நான் என்ன எவ்வளோலாம் விட்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்காண்டி அப்படிங்கறது வந்து திருப்பி சொல்றாரு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று பாட ஆரம்பிச்சிட்டாரு, நான் தன்னந்தனி ஆளு அப்படின்னு. தெரிஞ்சிருக்கு போல, இந்த எலெக்ஷன் 23 நடந்ததுக்கு அப்புறம் மே 4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தன்னந்தனி ஆளு தான் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கு போல. அதனால அந்த பாட்டை வேற இப்ப இருந்தே பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இப்போ இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு சார். தூத்துக்குடியில அவரோட நண்பர் ஸ்ரீநாத் அவர்களை நிக்க வச்சிருக்காரு. நண்பர்னு ஒரே காரணத்தினால நிக்க வச்சிருக்காரு அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? அந்த கட்சியில வேட்பாளர்கள் இல்லைங்கிறது தான் உண்மை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியில வேட்பாளர்களை நிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு புது கட்சிக்கு பெரிய சவால். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வந்தப்ப என்ன சொன்னார்னா, என்னுடைய படம் நாளைய தீர்ப்புக்கு போஸ்டர் ஓட்டினவன், பேனர் வச்சவன், வினைல் வச்சவன், பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணவனுக்கு தான் நான் வந்து வேட்பாளர் சீட்டு தருவேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு வேட்பாளர்களா அவர் சீட்டு கொடுத்துருக்கிற ஆள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிரமிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஜேபிஆர் கல்லூரியினுடைய ஓனர் அவர் ஒருத்தர், அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது
பண முதலைகள்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம்லாம் பெரிய செல்வந்தர்கள் யாரால செலவழிக்க முடியுமோ அவங்களுக்கு சீட்டு குடுத்துருக்காரு. இதெல்லாம் குடுத்தது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஞ்சா வழக்குல வந்தவரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு. அவருக்கு சீட்டு குடுத்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து டாக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு பண்ணவரு. அவருக்கு சீட்டு குடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, லவ் ஜோதிடம்னு ஒரு அம்மா வந்து அந்த ஜோதிடத்தை வச்சு கேன்சரை குணப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையை வந்து சொசைட்டில பரப்பிட்டு இருக்கிற ஒரு டாக்டர் அவங்க ஏதோ சொல்றாங்க. அந்த அந்த பெண்ணுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாரு. இப்படி அவர் சீட்டு கொடுத்திருக்கிற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தர லோக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சீட்டு கொடுத்திருக்கிறாரு. ஊழல நான் ஒழிக்க போறேன், லஞ்சத்தை ஒழிக்க போறேன், அப்படியெல்லாம் பேசக்கூடிய நீங்க சீட்டு கொடுக்குற ஆளுங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாரு விஜய்? அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்கள் இல்ல. அவர் முடிஞ்ச வரைக்கும் இவங்க யாருக்கோ கொடுத்து பார்க்கறாரு. வழிப்பறி பண்றவன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன், ஜேப்படி திருடன் எல்லாமே வந்து எப்படி திருடனா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க டிவிக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு மேல ஆள் இல்லை. அங்க எங்கேயோ தேடி பிடிச்சி என்ன விளையாட்டா 234 தொகுதியில. சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 234 தொகுதியில வந்து ஆள் நிறுத்திருக்காருல்ல, இவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு. புஷ்யானந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமாரா நிக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி முக்கியமான ஒரு இந்த ராஜ்மோகன் இப்படி வந்து ஆட்களை தவிர்த்து பிரபலமான ஆள் யாரா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஆள் ஒருத்தர் நிக்கிறார். அவர் யாருன்னா தூத்துக்குடியில ஸ்ரீநாத். அவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது வரைக்கும் அரசியல்ல எல்லா விஷயத்துக்கும் கருத்துக்கு பதில் சொல்லக்கூடியவர். ஒரு ஜல்லிக்கட்டா முன்னாடி வந்து நிற்பார். அவரே ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி வந்து நிற்பார். ஒரு நீட்டா குரல் கொடுப்பாரு, ஒரு ஸ்டெர்லைட்டா குரல் கொடுப்பாரு, ஒரு தூத்துக்குடி பிரச்சனையா குரல் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தியாகிக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. வேற யாருக்கு கொடுத்துருக்காரு நீங்க சொல்லுங்க. இந்த 234 தொகுதியில வேற யாருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு? பிரபலமான ஆட்கள் நீங்க சொல்லுங்க. யாராவது இவர் நிக்கிறார், அவர் நிக்கிறார், அவர் நிக்கிறார், இவர் நிக்கிறான்னு சொல்லுங்க. ஒரு புதிய நீதி கட்சியில கூட பாத்தீங்கன்னா சுந்தர்சி நிக்கிறார் மதுரையில. சொல்லலாமா? அப்படி சொல்லுங்க நீங்க யாராவது. அப்படி பேர் எடுத்தா ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி இல்லைங்க. அப்படி நிக்கிறவங்க பேரு 4-5 பேர் தான் தெரிஞ்சவங்க. அதுக்கு தவிர்த்து யாருமே கிடையாது அந்த கட்சியில. இவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் எப்படி வந்து மக்கள் கிட்ட பிரபலமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கெல்லாம் எப்படி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போடுவாங்க. ஒரு ஓட்டு வரும். அது எப்படின்னா ஒரு 18ல இருந்து 29 வயசு வரைக்கும் விசிலடிச்சான் குஞ்சுங்கன்னு ஒரு குரூப் இருக்கு. விஜயண்ணா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் ஓட்டு போடுவாங்க. நீங்க பாத்தீங்களா? அது ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் விஜயண்ணா பார்த்துட்டே அழுகுது. இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா நான் விஜயண்ணா பார்க்க முடியலையேன்னு அழுகுது. இதுங்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்க? இதுங்களையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்கன்னே தெரியல. இதுங்கெல்லாம் ஓட்டு போடுங்க. இதுங்கெல்லாம் அதாவது வந்து எப்படி பார்த்தாலும் விஜயண்ணாக்கு தான் போடுங்க. விஜயண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் போடும். நீங்க பாண்டிச்சேரிக்கு போகும்போது பாத்தீங்களா இந்த ஜூம்பி கூட்டம் மாதிரி கார்ல அப்படியே நீந்துதுங்க. ஸ்விம்மிங் பூல்ல நீந்துற மாதிரி அப்படியே நீந்துதுங்க விஜய் கார்ல. பாத்தீங்களா இல்லையா? இதுங்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்க? இதுங்களையெல்லாம் கட்டமைக்க வேண்டியது, இதுலையெல்லாம் வழி நடத்த வேண்டியது யாரு? ஒரு தலைவன். என்னைக்காவது வழி நடத்திருக்காரா? ஒரு தலைவனுக்கார தகுதி விஜய்க்கு இருக்கா? முதல்ல வழி நடத்தக்கூடியவன் தான் ஒரு தலைவன். மக்களை போய் சந்திக்கக்கூடியவன் தான் ஒரு தலைவன். மக்களை சந்திக்கிறாரா? அவரோட பெரம்பூர் தொகுதியில அவர் வேட்பாளரா போட்டிட்டு இருக்காருல்ல, அந்த திருச்சி கிழக்குல போட்டிட்டு இருக்காருல்ல, எத்தனை தடவை பிரச்சாரத்துக்கு போனாரு? எத்தனை தடவை அவர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனாரா? போய் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு பெரம்பூர், போய் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு திருச்சி கிழக்கு. மற்றபடி மறுபடியும் அந்த தொகுதிக்கு போனாரா? 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதிக்கு இவரால் போக முடியுமா? ஏதோ பாயிண்டா ஒரு 10 பேர் 20 பேரை வச்சுக்கிட்டு வேட்பாளருங்கிற மாதிரி அறிமுகப்படுத்திட்டு போகலாம். ஜோஸா மாசா அவர் பேசுவார்ல, நாம அதை பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டேன். என்ன வாழ்க்கையை விட்டு வந்துட்டாரு? தனி விமானங்க. தனி விமானத்துல போறாரு. ஒரு வாட்டி பாம்பே போயிட்டு வந்தீங்கன்னா 40 லட்சம். அட்லியோட மனைவி சீமந்தத்துக்கு பாம்பேக்கு போய் 40 லட்சம் செலவழிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ரொம்ப முக்கியமா? இப்ப தேர்தல் நேரத்துல அட்லியோட மனைவி சீமந்தம் ரொம்ப முக்கியமா? போயிட்டு வராரு. அப்புறம் திரிஷாவை கூட்டிக்கிட்டு ஒரு திருமண விழாக்கு போறாரு. இந்த மாதிரி பிரைவேட் விழாக்கெல்லாம் ஜாலியா போறாரு. ஸோ கோட் சுட்டெல்லாம் போட்டு மாசா கிளாஸா போறாரு. மக்களை எங்க சந்திக்கிறாரு? அரசியல் தெரியுமா அவருக்கு? ஒரு 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 10 நிமிஷம் பேச்சு, 15 நிமிஷம் பேச்சு கூட பேச மாட்டேங்கிறாரு. அந்த 10 நிமிஷம் பேச்சு அவரால் வந்து பேச முடியுதா? நேரடியா பேச முடியுதா? நீங்க போய் பாருங்க, அவர் பிரச்சாரம்லாம் பாருங்க. நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட் அது கம்பல்சரி அதுல இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நோட் பேட் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படி வச்சுக்கிறாரு. இந்த பாண்டிச்சேரியில இந்த கோயில் பிரபலம் இல்லையா
பிரபலம் தான். என்ன பெரிய படிச்சு வைக்கிறது பெரிய இதா? இந்த மாஸ்க் பிரபலம் இல்லையா? பிரபலம் தான். இந்த சர்ச்சு பிரபலம் இல்லையா? பிரபலம் தான். இது வேற என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? அந்தந்த ஊருக்கு போனா இது மாஸ்க் சர்ச்சு பிரபலம். இங்க வந்து தூத்துக்குடியில வந்து உப்பு பிரபலம், கடற்கரை பிரபலம், கருவாடு பிரபலம். வேற என்ன பிரபலம்? அந்தந்த ஊருக்கு போனோம். தஞ்சாவூர் போனார்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சை துண்டை போட்டுக்கிட்டு விவசாயி இங்க இடம் இல்லையா? இன்னொரு ஜென்மம் இருந்தா விவசாயியை நான் பிறக்கணும் இல்லையா? ஏன் இந்த ஜென்மத்துல வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சேத்துல காலை வச்சா வேணாம்னு சொல்லிடுவாங்களா? ஐயோ விஜயண்ணா, நீங்களா சேத்துல கால் வைக்கிறது, வாங்க நான் வெளில அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துருவாங்களா? சரி அப்படியே இழுத்தா கூட என்ன, விட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேத்துல காலை வச்சு நாத்து நட வேண்டியதானே? ஏன் போட மாட்டேங்கிறாரு? அந்தந்த ஊருக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காரு. பாண்டிச்சேரினா ஒரு டெம்ப்ளேட்டு, பெரம்பூர்னா ஒரு டெம்ப்ளேட்டு, தூத்துக்குடினா ஒரு டெம்ப்ளேட்டு, இப்போ வந்து காரைக்குடினா ஒரு டெம்ப்ளேட்டு. காரைக்குடியில என்ன சொல்வாரு? அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முறுக்கு சீடை பலகாரம் நல்லா இருக்கும் இல்லையா? 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 என்னங்க இல்லையா? அடிச்சு பவர்ஃபுல்லா பேச தெரியுதா உங்களுக்கு? பேப்பர் பார்க்காம பேச தெரியுதா உங்களுக்கு? மக்கள்கிட்ட வந்து பேச தெரியுதா உங்களுக்கு? 10 நிமிஷம் பேச மாட்டீங்க? அடிச்சு நொறுக்குற மாதிரி ஸ்பீச் 10 நிமிஷம் கொடுக்க மாட்டீங்க? அந்த அனுபவமே இல்லையே உங்ககிட்ட. அப்புறம் நீங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? சரி கேட்கிறேன், பத்திரிகையாளர்கள் சந்திக்க வேண்டியதானே? ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது தவிர்க்கிறாரு? ஏகப்பட்ட கேள்விகள் வரும். இங்க இருந்து வரும், அங்க இருந்து வரும், அங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும், பதில் சொல்ல முடியாது, தெரியாது. ஒண்ணுமே இல்லை. அந்த எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட ஒரு புகார் கொடுக்க போனார்ல செக்ரட்டரியேட்டுக்கு, கோட்டைக்கு. அது போகும்போது நீங்க பாருங்க, அவரு நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு அரசியல் தலைவரை. இப்படி நம்ம முடியை களைச்சு விட்டுக்கிறாரு. இந்த எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? என்னது இது? நிக்கிறதெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் தானே, என்ன செஞ்சிருவாங்க உங்களை? கேள்வி தானே கேட்பீங்க. விஜய் சார் விஜய் சார் விஜய் சார் கேட்குறாங்கல்ல, என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அனுமதியே தர மறுக்கிறாங்க, அதனால புகார் கொடுக்க வந்திருக்கேன். இந்த ரெண்டே வார்த்தை சொல்லிட்டு நீங்க கார் ஏறி போகலாம். சொல்ல மாட்டீங்களா? இந்த 2 வார்த்தை சொல்ல மாட்டீங்களா தம்பி? கரூர் சம்பவத்தும் போது திருச்சி ஏர்போர்ட்ல கேட்டாங்க, விஜய் சார் சொல்லிட்டு போங்க, ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டப்ப அன்னைக்கு நீங்க சொல்லாம போனீங்க. அன்னைக்கு கூட வந்து சரி ஒரு புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்படி ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க, ஒரு அசம்பாவிதம், என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலை இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், மனச்சிதறல்கள் இருக்கும், ஐயோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருக்கும். அப்போ பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்களே எப்படி பதில் சொல்றதுன்னு ஒரு யோசனை இருக்கும். அன்னைக்கு போனாரு, ஓகே. இந்த புகார் கொடுக்க போன இடத்துல விஜய் சார் சொல்லுங்க சார், விஜய் சார் ஏன் சார் வந்தீங்க அப்படின்னு கேட்கதான் செய்வாங்க ஊடகவியாளர்கள். சீமான்ட்ட கேட்டா சும்மா போவாரா? திருமாவளவன்ட்ட கேட்டா சும்மா போவாரா? ஸ்டாலின் போவாரா? உதயநிதி ஸ்டாலின் போவாரா? எடப்பாடி போவாரா? எடப்பாடி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நக்கல் நையாண்டே பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறீங்க, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க, மக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க, பயப்படுறீங்க. பக்கத்திலே வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற வேட்பாளர், அவர் பேர் ராமு, இந்த மணவெளியோ இது ஒரு தொகுதி, அந்த அந்த அது அவர் சொல்லும் போது இந்த தொகுதி வேட்பாளர் டிவிகே வேட்பாளர் செல்வம் அப்படிங்கிறார். அவர் செல்வம் வந்து பிஜேபி வேட்பாளர். செல்வத்துக்கு ஓட்டு போட்டு உங்க ஆதரவை கொடுங்க அப்படிங்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ராமு சீட்டையும் வாங்கிட்டு அவர் அங்க பிரச்சாரம் பண்ற மாதிரி பேசினா அவர் அப்படியே நடுங்கிறார். சார் என் பேர் ராமு அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறாரு? ராமுங்க. ராமுவா அப்படின்னு சொல்லிட்டு ராமு அப்படிங்கிறாரு. இது எதுக்குங்க? அந்த பாண்டிச்சேரியில ஒரு வேட்பாளர் பக்கத்துல நிக்க வச்சு பிரச்சாரம் பண்றீங்க. தம்பி உங்க பேர் என்ன கேட்டு பேசலாம்ல? அந்த ராமுங்கிற பேரையும் கூட நீங்க மறந்துடுவீங்க. அப்படியே இவ்வளவு பெரிய தர்பூசணியை தூக்கி போடுறான் இந்த டிவிக்கு கட்சிக்காரன். அப்படி தூக்கி இப்படி போடுறான். இந்த கூடைப்பந்து போடுவாங்கல்ல, வாலிபாலா, அது என்ன பால், பேஸ்கெட் பால்ல போடுற மாதிரி போடுறான். எப்படி கரெக்டா போட்டான்? அவன் எங்க ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினவனா கண்டுபிடிக்கவே முடியல. கூட்டத்துல இருந்து ஒரு டிவிக்காரன் அங்க இருந்து அப்படி தர்பூசணியை பிடிச்சிக்கிட்டு விஜயண்ணாங்கிறான். அவர் பார்க்கவே இல்லை. பார்க்க வாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அப்படியே போட்டு, அது வந்து உள்ள ஒரு தகவல் வருது. அது என்ன அப்படின்னா, கீழ் நின்றுக்கிட்டு இந்த புஷி மண்டையில விழுந்து தெரிச்சிருக்குங்கிறாங்க. சோ உங்களால அந்த வேன்ல ஒரு குட்டி குஞ்சான் ஏறலாம், இப்படி வேன்ல ஏறிட்டான். சோ நீங்க வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தொண்டர்களை நீங்க வழி நடத்தணும், நெறிப்படுத்தணும், அரசியல்படுத்தணும். அதெல்லாம் ஒரு தலைவனுடைய கடமை. நீங்க வந்து வராதீங்கன்னு சொல்லணும், அதட்டணும். சீமான் அதட்டல, எல்லாரும் பேசல,
பேசுறாங்களா இல்லையா? அவங்க அவங்க சொல்லுக்கு கட்டுப்படலை இவங்கெல்லாம். இப்போ உங்க சொல்லுக்கு கட்டுப்படாத ஒரு ரசிகர் கூட்டமா? ரசிகர்கள் தான் வாயில வருது. தொண்டர்களே கிடையாது இவங்கெல்லாம். தியேட்டர்ல பார்த்தோன்னே, அதாவது கச்சேரி, கச்சேரி, தளபதி கச்சேரி அப்படின்னோன்னே, அள்ளி போட்டு பூ அந்த லாட்டிஸ்ல கிழிச்சு போட்டு, மாசா ஆடி, கிளாஸா என்ஜாய் பண்ணி, விசில் அடிச்சு, கிளாப் பண்ணி, அந்த மனநிலையிலே தான் இருக்காங்க. இது அரசியல் தலைவராவே இவரை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து சினிமா நட்சத்திரமாவே பார்க்கறாங்க. இவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர காண கிடைக்காத பொருள் மாரி பார்க்கறாங்க. ம். அதாவது வந்து, ஐய்யய்யோ! பாட்டமே! அதான் சொன்னேன்ல, ஒண்ணு பார்த்தேன்னு அழுகுது, ஒண்ணு பார்க்கலைன்னு அழுகுது. அப்ப நீங்க இவங்களெல்லாம் என்ன 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 லிஸ்ட்ல கொண்டு வருவீங்க? 10 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. அந்த 10 நாளைக்குள்ள என்ன கூத்துக்கள்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏகப்பட்ட காமெடி கூத்துக்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே. சார் அப்படியே இந்த பக்கம் டிஎன் 2026ன்னு சொல்லிட்டு நட்டி சார் அவரோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படம் கிட்டத்தட்ட வந்து விஜய் சாரை மேக் பண்ணி புஷி ஆனந்த் கேரக்டர்ல இவர் நடிச்சிருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி படம்லாம். ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த ட்ரெய்லர்? எனக்கு ஒண்ணுமே தோணல. இவ்வளவு நக்கல் நையாண்டி பண்ணியிருக்காங்களே, பரவாயில்லையே. ம். பாஸ், சபாஷ் அப்படின்னு வந்து பாராட்ட தோணுச்சு அந்த படக்குழுவ. எப்படின்னா, நீங்க இப்ப நெறைய இடங்கள்ல பார்த்திருக்கலாம். யாராவது ஒரு 10, 20 பேரு, 50 பேரு யாராவது ஒரு ஆள போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. கூட்டத்துல இருக்கவங்க டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பாங்க. அப்ப நீங்க வந்து என்னடா கூட்டமா இருக்கேன்னு 2 வீலர் நிறுத்திட்டு, என்ன சார் என்ன சார் அப்படின்னு, தெரியல சார் அடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வந்து அந்த நேரத்துல அந்த மாஸ் கிரவுட்ல நம்மளும் 2 அடி அடிப்போம் அப்படின்னு சொல்லி டம்மு டம்மு நீங்களும் 2 உள்ள போய் முதுகுல தட்டுவீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி போறவன் வரவன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சினிமால ஒரு மரியாதை இருந்துச்சு. சினிமால ஒரு பெரிய டாப் ஸ்டாரா பார்த்தாங்க விஜய. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை கதாநாயகனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அநேகமா இந்த அவங்க TN26ன்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே போறவனவன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அநேகமா இந்த இப்படி இருந்தாலும் தோல்வி தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வெற்றி வாய்ப்பே கிடையாது. சொல்றாருல, வெற்றி நிச்சயம் கிடையவே கிடையாது. தோல்வி நிச்சயம். அப்படின்னும் போது தோத்துட்டு மறுபடியும் நடிக்க வந்தாருன்னா காமெடி கேரக்டர் நடிக்கலாம். வடிவேலு இன்னைக்கு இல்ல. யோகி பாபு காமெடியே வராது. காமெடியே வராத யோகி பாபு வந்து இன்னைக்கு பெரிய காமெடினா இருக்காரு. ஒருவேளை விஜய் வந்து நடிச்சாருன்னு வச்சுங்க, அது அந்த இடத்தெல்லாம் நிரப்புவார். வடிவேலு இடத்த நிரப்புவாரு. ரொம்ப நல்லா காமெடி பண்றாரு. அவர் பண்றது எல்லாமே காமெடி கூத்தா இருக்குங்க. என்ன தன்னந்தனி ஆளு? தன்னந்தனி ஆளுனா நீ தன்னந்தனி ஆளா? 35, 40 பவுன்சஸ் நிக்கிறாங்க உங்க பின்னாடி. தன்னந்தனி ஆளா நீங்க? ஓகே. சூப்பர் சார். தொடர்ந்து இன்னைக்கு நிறைய விஷயம் எங்களுக்காக பேசுனீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கான நேரம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து ரொம்ப நன்றி சார். நன்றி.